India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அக்கா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சரி சொல்லு. எதுக்காக இவங்க விஷயத்துல தலையிட்டு மாட்டிக்கிறீங்க? இவனுங்கெல்லாம் நம்பர் 1 ஃப்ராடுங்கக்கா. இவனுங்கெல்லாம் ₹1 கூட சுயமா சம்பாதிக்க மாட்டானுங்க. இவனுங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? மத்தவங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கிடுவானுங்க, அவ்வளவுதான். டாக்டருங்க கூட தான் இப்ப பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால ஏதாவது நடந்துச்சா? இதுதான் கடைசி முயற்சி பண்ணி பாக்குறேன், விடு. ஆனா அதாக்கா, நீங்க பெரியவங்க, புத்திசாலி, ஏதோ ஒன்று பண்ணுங்க. நான் அந்த கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ராணி நல்லா என்னன்னு வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். वरुण भवः स्वः ओम 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 वरुण भवः स्वः जय बिल्ली रानी, जय बिल्ली रानी. மந்திரம் தந்திரம் உண்மையானது. அந்த சக்தியும் நான் தான். உனக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்குல்ல? உன்னோட தலையெழுத்தே எனக்கு தெரியுது. ஆனா நீ நிஜமாவே தைரியசாலிதான். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஜெய் பில்லி ராணி. சரி சொல்லு, எதுக்காக இங்க வந்திருக்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி ரோடு ஆக்சிடென்ட்ல என் புருஷன் செத்துட்டாரு. என்னோட சின்ன பொண்ணு நடமாட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்ப டாக்டருங்களும் எங்களை கைவிட்டுட்டாங்க. நீங்களாவது என் பொண்ணு சரி பண்ணுங்க, எப்படியாவது சரி பண்ணுங்க. ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி. இந்த அம்மாவுக்கு நன்மையை செய். இறங்கி வா, இறங்கி வா பில்லி ராணி, இறங்கி வா. வா பில்லி ராணி, வந்துரு. இந்த விபூதிக்குள்ள வந்துரு. வா பில்லி ராணி, அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்து. இந்த அம்மாவோட எல்லா கஷ்டத்தையும் போக்கிடு. ஜெய் ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி. எல்லாம் நல்லதே நடக்கும். இதுல விபூதியும் மாத்திரையும் இருக்கு. விபூதி அந்த பொண்ணோட நெத்தில வை. கண்டிப்பா பாபா. அப்புறம் மாத்திரைங்களை காலையில சாயந்தரம் அவளுக்கு சாப்பிடக்கூட. சரிங்க பாபாஜி. கூடிய சீக்கிரம் அவ ஓடி விளையாடுவா பாரு. நன்றி பாபாஜி. சரி கிளம்பு.
நன்றி பாபாஜி. கிளம்பு. நன்றி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் கருப்பு புத்தகமே. ஜெய் பில்லி ராணி. சகல சக்திகளும் கிடைக்க வழி பண்ணு. தண்ணி. இதோ வந்துட்டேம்மா, தரேன். அம்மா வந்துட்டாங்களா? அட அம்மா, அதுக்குள்ள நீங்க எங்க போயிட்டீங்கம்மா? அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட அவ்வளவு சொல்லியும் கூட நீங்க மறுபடியும் மந்திரவாதி தேடி போயிட்டீங்களா? இது அந்த பாபாஜியோட சக்தி வாய்ந்த விபூதி. நீ வேணா பாரு. இத வைக்கிறதுனால நம்ம ராணி அப்படியே எந்திரிச்சு ஓடுவா பாரு. இல்ல இந்த விபூதி இருக்கு பாருங்கம்மா, இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. நான் சொல்றதை கேளுங்க. இந்த மாதிரி விஷயத்தை நம்பியெல்லாம் நீங்க ஏமாறாதீங்க, சரியா? அட, டாக்டராலே ஒன்றும் பண்ண முடியலன்னும் போது இந்த மந்திரவாதியால மட்டும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படியா? நீ அந்த அளவுக்கு பெரியவளா ஆயிட்டியா? எனக்கே அட்வைஸ் பண்ற? போய் உன் வேலையை பாரு. சீக்கிரமா சரியாயிடுமா. மருந்து சாப்பிடு. இந்த தண்ணியை குடி, தண்ணியை குடி. மாத்திரை போட்டுக்கோ. வெரி குட். அம்மா, இப்படி செய்யுங்க. எப்படி பண்ணணும்? தோ இப்படிதான். அப்படியா? போதும் 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 போதும், என்னால முடியல. அட, இந்த மாதிரி. இப்படியா? வணக்கம் அம்மாஜி. பச்சா சிங்கோட வணக்கம். பாருங்க, நான் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன். அட, இது யாரு பெட்டியா? இப்பெல்லாம் காலேஜோட ஸ்டாரே இவங்க தான், தெரியுமா? நீ உள்ள போ. அட அம்மா, அவங்க இருக்கட்டுமே. எங்க பிட்டி எங்க இரு. பிட்டி இங்க இருந்தாதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கும். நீங்க போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. இருங்க. அண்ணே, அண்ணி. உன்னோட அண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா தான் இருக்கா. போன் தா. அட பிட்டி, போட்டோல பார்க்க நீ எப்படி இருக்க தெரியுமா? சினிமால இருக்க அத்தனை ஹீரோயின்ஸ் முன்னாடி ஒண்ணுமே இல்லை, தெரியுமா? அட, அந்த கோவத்தை கவனிச்சியா? நீங்க திரும்பினா அதோட ரொம்ப அழகா இருக்கீங்க. கொன்னுடுவேன், நான் கொன்னுடுவேன். அடடடடா, இந்த சின்ன பொண்ணு விஷயத்துல எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு பாத்தியா? ஒரு வகையில் அவள் குழந்தையா எப்படி இருக்கா பாத்தியா? நான் கொன்னுடுவேன். கையெடு, சொல்றல, கையெடு. கொன்னுடுவேன். டேய் குடுவா, அடி வாங்க போற. எதுக்கு அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? போ. அண்ணே, அண்ணே. அட என்னங்கம்மா, கடந்த 2 வருஷமா நீங்க வாடகை கம்மியாவே தரீங்க. நான் பொறுமையா இருக்கிறதுக்காக நீங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க பேலன்ஸ் அமௌண்ட்டையெல்லாம் நான் செட்டில் பண்ணிடுறேன். அப்படி சொல்லுங்க. ஆனா மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணுங்கன்னு நான் எப்ப சொன்னேன்? நீங்க ஒவ்வொரு மாசமும் உங்க மூத்த பொண்ணை என்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. கையை எடு. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நான் இருக்கேன்ல. சார், நான் இந்த அருண் 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 சார் கார்டு சார். அருண்
பாருங்கள், எனக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா அப்போ நான் அவங்கள கூப்பிட்டு பேசுகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கிளம்புங்க. நெக்ஸ்ட் சார். நீ வந்துட்டியா? உட்காரு. உன்னை பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஜெய் பில்லி ராணி. ராணியை இங்க கூட்டிட்டு வா. இது பில்லி ராணியோட கட்டளை. அதுக்கப்புறம் பாரு, அவ இந்த பில்லி ராணி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஓடி ஆடி தெரியவா. நிஜமாவா? ஜெய் பில்லி ராணி. 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 அட பெட்டி, இப்பெல்லாம் காலேஜில் நீங்க தான் ஸ்டார்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஒவ்வொரு மாசமும் உங்க மூத்த பொண்ணை என்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. நான் மொத்த வாடகையும் கழிச்சிடுறேன். இந்த விஷயத்தெல்லாம் எப்படி அம்மா கிட்ட போய் சொல்றதுன்னு தான் எனக்கு புரியவே இல்ல. பச்சா டாக்கூர் என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டான். எங்க எங்க போனாலும் அவன் என்ன ஃபாலோ பண்ணி வந்துடுறான். என் உடம்புல அங்கங்க தொட்டு பேசுறா. அவன் பார்வையும் அவன் பேச்சும் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஜெய் பில்லி ராணி. 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 இவளை இங்க வர சொன்னீங்கல்ல பில்லி ராணி? இங்க பாருங்க, இந்த அப்பாவி பொண்ணை கொஞ்சம் பாருங்க. உங்களை தேடி வந்து சரணடைஞ்சிட்டா. ஜெய் பில்லி ராணி. அவங்க வேண்டுதலை கொஞ்சம் கேளு. இந்த அபலாமா பொண்ணை சீக்கிரமா குணப்படுத்து. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய். இதை சாப்பிடு. இதை சாப்பிடு. சீக்கிரம் இதை சாப்பிடு. சாப்பிடுமா, அதை சாப்பிடு. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி
பில்லி ராணி. நிஜமாவே இது ரொம்ப பெரிய அதிசயம்தான். பில்லி ராணி உண்மையானவ. அந்த சக்தியும் நான் தான். ஜெய் பில்லி ராணி. அப்பா, என்னாச்சுங்க? என்ன யோசிக்கிறீங்க? அதிசயம்தான். ஆனா இருந்தாலும் என்னால நம்பவே முடியல. எதை சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அட, எந்த அதிசயங்க? ஏதாவது லாட்டரி அடிச்சிருச்சா என்ன? அட, பெரிய பெரிய டாக்டரால முடியாத ஒரு விஷயத்த அந்த பாபா செஞ்சு முடிச்சிட்டாருன்னா பாரேன். லட்சு, உனக்கு தோணல நாமளும் பாபாவை தேடி போனா என்ன? எனக்கு அதெல்லாம் தோணல. நீங்க பாபான்னு ஒரு மந்திரவாதிய சொல்றீங்கல்ல, அவனுங்கெல்லாம் ஃப்ராடு. எக்கு தப்பா எதையாவது கொடுத்து மயக்கிடுவானுங்க. இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைதான். இப்பெல்லாம் நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்றேனோ நீ அதை ஏத்துக்கவே மாட்டேன். அப்ப நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் சரின்னு சொல்லணுமா? விதவிதமா ஒரு 4 புக்கை படிச்சுட்டா நான் சொல்றது எல்லாமே உனக்கு காமெடியா தெரியுதா? இந்த முறை நான் சொல்றது எல்லாமே கரெக்ட். 5 வருஷம் ஆயிடுச்சு. உன்னால எனக்கு ஒரு வாரிசை கூட கொடுக்க முடியல. புரிஞ்சுதா? அதுக்கு நான் மட்டும்தான் காரணமாங்க. உங்க தப்பு எதுவுமே இல்லையா? எழுத்து பேசுறடி. புருஷன் கிட்ட எப்படி பேசுங்கிற மரியாதை தெரியாத உனக்கு? இப்ப நீ என்னடி சொல்ல வர? நான் என்ன 2 கட்ட ஆளா? சொல்லு. நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்லல. அப்படி சொல்லலையா? சரி, நீ பாபா கிட்ட போக விரும்பல, போகாத. நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் போன் ஏதாவது பண்ண அவ்வளவுதான். என்னம்மா லட்சோ, என்ன உம்மன்னு இருக்க? என்னத்த சொல்றது? சூரஜ் வீட்டை விட்டு போயிட்டாரு. ஏன் சூரஜ் அப்படி பண்ணா? என்னதான் செய்யறது? எப்ப பாரு என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. 5 வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தை பிறக்கலையாம். சரி, நீங்களே சொல்லுங்க, அதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா? திடீர்னு வந்து என்கிட்ட சொல்றாரு ஏதோ பாபாவை போய் பார்க்கணுமா. டாக்டராலேயே இந்த விஷயத்துல எதுவுமே செய்ய முடியல. அந்த மந்திரவாதி என்ன செய்வாரு? அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மந்திரவாதி எல்லாம் வெறும் ஏமாத்து வேலைன்னு சொன்னேன். அதுக்குதான் என்ன பலார்னு அரைஞ்சிட்டாரு. அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போயிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, இப்படி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு தெரியல. அண்ணி, நீங்க செஞ்சது 100% கரெக்ட். இது மாதிரி மூடத்தனமான வேலையிலலாம் நீங்க போய் மாட்டிக்காதீங்க. நான் தினம் அம்மா கிட்ட இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். படிக்கிறதுக்கு உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஒளரி கொட்டி முடிச்சிட்டியா? இங்க பாருமா லட்சோ, சூரஜ் சொன்னது கரெக்டான விஷயம்தாமா. பெரிய பெரிய வைத்தியர் டாக்டராலையும் பண்ண முடியாதத அந்த பாபாவோட கிருபைனால நம்ம ராணியோட பிரச்சனை எப்படி சரி பண்ணிட்டாரு பாத்தியா? இப்போ எனக்கு அந்த பாபா மேல வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, ஆத்மார்த்தமான நம்பிக்கை வந்துருச்சு. இத பாரு, இப்போ பாபாவை போய் பாக்குறதுல என்ன பிரச்சனை? ஒரு பக்கம் நீ போய் பாபாவை சந்திச்சுட்டு வந்தனா, இன்னொரு பக்கம் உன்னோட இந்த வீட்டுல குழந்தையோட மழல சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரும். ஒரு தடவை போய் பார்த்துட்டு தான் வாயேன். பாபா பெரிய மனசுக்காரர்மா. என்ன பண்றீங்க நீங்க? கட்டின பொண்டாட்டி கிட்ட இப்படியே நடந்துப்பாங்க? கோவப்பட்டா நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்களா? நான் உங்க பொண்டாட்டிங்க, வப்பாட்டி இல்ல. ராத்திரி முழுக்க தூங்காம உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வீட்டுக்கு வரவே இல்ல. இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. உங்களை தான் கேக்குறேன். நீ என்கிட்ட பேசாத. அப்படியா? சரி, வேற யார்கிட்ட நான் பேசுறது? சரிங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செய்யறேங்க. நீங்க நம்ம 2 பேரும் இப்போ அந்த மந்திரவாதி போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா சரி, கண்டிப்பா நான் உங்க கூட அவரை பார்க்க வரேன். சந்தோஷமா? சந்தோஷம். இனி வேணா பாரு, இனிமே நம்ம வீட்டுல கூட குழந்தை சத்தம் கேட்க போகுது.
நம்மளோட ஆட்டோல கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி கட்டலாம். ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. இந்தா, இது பில்லி ராணியோட பிரசாதம். இதை சாப்பிடு. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி. பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அந்த வானத்துல பௌர்ணமி நிலா வரும்போது உன் வீட்ல குழந்தை பிறக்கும். ஜெய் பில்லி ராணி. ஜெய் கருப்பு புத்தகம். ஜெய் பில்லி ராணி. என்ன யோசிக்கிறீங்கன்னு? அண்ணி நினைப்பாவே இருக்கீங்க போல இருக்கு. சும்மா யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? நீ கரெக்டாக சொல்கிற குடுவா. எப்போத்துலேருந்து உன் அண்ணியை நான் பார்த்தேனோ அப்போத்துலேருந்து நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். இவ்வளோ வித்தியாசமான பொண்ணை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எப்போல்லாம் அவன் மேலே கையை வைக்கலான்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் அவங்க அம்மா எங்கேருந்து வந்து தொலைறானே தெரியல. அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஒருவேளை அந்த பொம்பளை உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மொத்தத்தையும் கொடுத்துருச்சுன்னா அப்புறம் நீங்க அண்ணியை சொந்தமாகணும்னு போட்ட பிளான் அம்பேல் ஆயிரும். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? மயிலே மயிலே இறகு போடுன்னா அது போடாது தெரியுமில்ல. அடிச்சு மண்டே உடைச்சிடும். வாய முடுறா. சும்மா ஏதாவது உளறிட்டே இருக்க தேவையில்லாம. அந்த முன்னி தேவி ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். போலாம். வரேன் வரேன். இந்த ராத்திரி நேரத்துல யாரு? வரேன் வரேன். பெல் அடிக்காதீங்க. ராம் ராம். என்னப்பா இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கீங்க? அட, என்னோட கனவு கண்ணி எங்க? வழிவிடு. நீ இப்ப போதையில இருக்க. போயிட்டு நாளைக்கு காலையில வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சொன்ன கேளுங்க. விடுறா விடுறா. ஆய மூடு. இங்கதான் இருக்கியா? என் கையை விட்டுட்டு சொல்றல. வாடி 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 போலாம் வா. போலாம்டா, நின்னுட்டே இருக்க. கை விடு. அவங்க ஏன் பிடிச்சிருக்கு? கை விடு. வாடி. எவ்வளவு நேரம் கூப்பிடுறது நான் உன்னை? அவளை புடுறா, அவளை புடுறா. காலை விடு. நீ வாடி போலாம். அவ கையை விடு. இல்லன்னா அடிச்சு உம்மண்டை உடைச்சிருவேன். கொன்னுடுவேன். போயிடுங்க. கொன்னுடுவேன். போயிடுங்க. போங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு நடையில கூட உன்னால தொட முடியாது. போடா. ஏய் கிழவி, நான் மறுபடியும் வருவேன். உன் கண்ணு முன்னாடி உன் பொண்ணை தூக்கிட்டு போறேன், பாத்துக்கோ. போடா முதல்ல. போய்ங்க இருந்து கொன்னுடுவேன். அண்ணா ஓடியாங்க. அழுதம்மா, நான் இருக்கல. அழாதீங்க, பயப்படாதம்மா. ஒண்ணு இல்ல நான் இருக்கல, நான் இருக்கேன். அழாதம்மா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லம்மா. அக்கா, அக்கா,
அக்கா, என்னாச்சு? ஏன் ராணி அலற சவுண்ட் கேட்டுச்சு? அந்த பச்சு சிங் பிட்டிய தூக்கிட்டு போறதுக்கு வந்தான். வாங்க வாங்க, நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாங்க. வேண்டாம், போலீஸ்க்கு போறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. வேண்டாம். அப்புறம் போலீஸ் தினமும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க. அப்புறம் என் ராணியை யார் பாத்துக்குவாங்க? எனக்கு ஒரே ஒரு வழிதான் சரியா இருக்கும்னு தோணுது. அம்மாடி, நீ கான்பூர்ல இருக்கிற உன் சித்தி வீட்டுக்கு போயிடு. ஆனா அம்மா, நான் உங்களையும் ராணியும் இந்த நிலைமையில எப்படி விட்டுட்டு போக முடியும்? அப்புறம் அவளை யார் பாத்துப்பாங்க? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க இருந்து போயிடுமா. இங்க பாரு பிட்டி, எனக்கு என்னமோ அம்மா சொல்றதா சரின்னு தோணுது. பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். நான் உன்னை காலையில ட்ரெயின்ல ஏத்தி விட்டுறேன். இங்க எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் நான் உன்னை திரும்பி கூட்டிட்டு வந்துடுறேன். அட, நான் தான் இங்கதான் இருக்கேன்ல. அம்மாவையும் ராணியை நான் பாத்திரமா பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? கவலைப்படாதம்மா. அழாதடா தங்கம், சொல்றது கேளு, சொல்றது கேளு. அந்த முன்னி தேவி ஏதாவது செஞ்சே ஆகணும். அம்மாடி, வெளியில போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். சரியா? நானும் வரேம்மா. இப்படி அடம் பிடிக்க கூடாது. உன்னோட நல்லதுக்காக தான் நான் போறேன். சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? வேண்டாம்மா. ஜாக்கிரதையா இருக்கணும்னு. வந்துடுறேன். பாய். அம்மா, அம்மா. அம்மா, போகாதீங்க. அம்மா. ஹலோ, நீ சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மாவை நைட்ல இருந்து காணோம், எங்கன்னே தெரியல.
என்னது? நீங்க என்ன சொல்றீங்க நீ? ஆனா அம்மா எப்படி திடீர்னு காணா போனாங்க? ராணிய நாங்க நல்லா பாத்துக்கிறோம். பேசுமா. சார் 2 நாள் ஆயிடுச்சு சார். இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்ல. இவங்க அம்மா இவளை இப்படி விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. யாராவது எதிரிகள் இருக்காங்களா? என்ன சொல்றாங்க? அந்த பச்சா டாகூர் தான் சார் பெரிய பிரச்சனையே. சரியான பொறுக்கி பையன் சார். அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா சார். இந்த பாருமா, இவங்கெல்லாம் மிஸ்ஸிங்கான ஆளுங்க. இதை கொஞ்சம் கவனமா பாரு. இதுல யாராவது முன்னி தேவியா பார்த்து சொல்லு. சார் இது அதே லேடி தான் சார். இவங்க தலையை தான் வெட்டி போட்டு இருந்தாங்க. போலாம். அழாதம்மா, அழாத. ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. அழாத, அமைதியாரு. ஒன்னும் இல்லம்மா, அமைதியாரு. அழாதம்மா. ராணி, அழாத, பொறுமையாரு. ஹலோ ஹலோ பிட்டி, நான் ஒன்று சொல்லணும். அது வந்து என்ன விஷயம்னா, சொல்லுங்க நீ. அது வந்து என்னன்னா, உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அம்மா, அனி, அனி நீங்க என்ன சொல்றீங்க? அம்மா எப்படி எங்க 2 பேரையும் விட்டுட்டு போனாங்க அண்ணி? ராணி, அன்னைக்கு போலீஸ் வந்தாங்கல்ல, அவங்க ஒரு போட்டோ காட்டினாங்க இல்லையா, அது உங்க அம்மா இல்லையா? உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்கடா. அம்மா கிட்ட போறியா? சரி வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ராணியை கூட்டிட்டு எங்க போறீங்க? பாபா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். உள்ள வரீங்களா? ராணி ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். ஏய், இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். ராணி அங்க கூட்டிட்டு போக கண்டிப்பா நான் விடவே மாட்டேன். என்ன போக விடு. விட மாட்டேன்னு சொல்றேன்ல. நான் தான் சொல்றேன்ல, என்ன போக விடு. இல்லங்க, என்னால முடியாது. உங்க அண்ணி சரியான பைத்தியம். நான் ஏதாவது ஒரு நல்லது பண்ண போதுதான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா நீ கவலைப்படாத ராணி. நான் உன்னை முதல்ல பாபா கிட்ட கூட்டிட்டு போறேன். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உன் அண்ணி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். போலாமா? சரிண்ணா, அம்மா கிட்ட போகணும்.
அண்ணி அண்ணி நீங்க எங்க இருக்கீங்க? சூரஜ் சூரஜ் கேக்குதா இல்லையா? சூரஜ் சூரஜ் கதவை திறங்க. சூரஜ் கதவை திறங்க. அண்ணி என்னாச்சு? அப்புறம் ராணி எங்க? ராணி ராணி நீ எங்க இருக்க? ராணி ராணி வந்து அது வந்து ராணிக்கு ராணிக்கு என்னாச்சு சொல்லுங்க. ராணி வந்து அம்மா கிட்ட போயிடலாம் சரியா? அம்மா எங்க இருக்காங்க? கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா இப்ப வந்துருவாங்க. என்ன பயப்படாத, தைரியமா இரு. பாபா எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான். என்ன ஜெய் பில்லி ராணி. இன்னும் 3 பலி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் அமரன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். தந்திரம் தான் சத்தியம், சத்தியமே நான் தான். சத்தியமானது அந்த கருப்பு புத்தகம். ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி. கத்திகளை போடு. ராணி ராணி ஒண்ணும் இல்ல. ராணி கத்திகளை போடு. ஒழுங்கா சரண்டர் ஆயிரு, இல்லன்னா உன்னை நான் இப்பவே சுட்டு பொசிக்கிருவேன். அப்படின்னா மாத்திரையா கொடுக்குறியா? ஜனங்களை ஏமாத்திரையாடா ஃப்ராடு பையன். இப்ப சொல்றா, முன்னி தேவி என்ன பண்ண சொல்றா. அவன் என்ன சொல்றது அத நானே சொல்றேன். உன் வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கணும்னா நீங்க யாராவது ஒருத்தர் செத்து போகணும். பாபா எனக்கு ஒண்ணும் புரியலையே. பலி, நரபலி கொடுத்தாகணும். ஆனா யாரு? யாராவது ஒருத்தர் உனக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும். உன்னால ஈஸியா இங்க கூட்டிட்டு வரதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்னா, அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி யாரும் கவலைப்படக்கூடாது. ஜெய் பில்லி ராணி. எனக்கு புரிஞ்சு போச்சு பாபா. ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி. ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி பாபா. ஜெய் பில்லி ராணி. இவங்க சொன்னாங்க நீங்க ஏதோ விசேஷத்துக்காக பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு. ஜெய் கருப்பு புத்தகமே. ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி. ஜெய் கருப்பு புத்தகமே. ஜெய் பில்லி ராணி, ஜெய் பில்லி ராணி. இவளை எழுத்துட்டு போ, வண்டியில ஏத்து. பண்ணல. ஒண்ணும் இல்ல. ராணி நீ கதைங்கிறது போயிடு. உனக்கு எல்லாம் தெரியும். அதே மீறி நீ எங்களோட அம்மாவை கொலை பண்ண விஷயத்துல நீ சம்மந்தப்பட்டிருக்க. நான் என்னைக்குமே உன்னை மன்னிக்க மாட்டேன். இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்.